வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். நாங்களும் கர்த்தரின் நாமத்தினாலே வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெளிச்சத்தை காண நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். எடுத்து வாருங்க சிஸ்டர். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா தேவனே, நன்றி ராஜா. நன்மைகளை செய்கிறவரே, நன்றி ராஜா. போதுமானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல நோய்களையும் நீக்கினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ மூன்றில் ஒன்றானவரே, உம்மை துதிக்கிறோம். திருத்துவ தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இதோ எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும், தரித்திரம் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட்டீங்க ஆண்டவரை. இல்லாத பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரை. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நாங்க ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க எதை கேட்க முடியும் ஆண்டவரை? ஏசப்பா, இதோ நீங்க எல்லாத்தையும் எங்களுக்காக கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யெகோவா தேவனே, நன்றி, நன்றி. இதோ உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் தகப்பனே, தகப்பனே. இதோ நன்றி அப்பா. இதோ நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சத்துருக்களை சிதறடிக்கிறவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் அப்பா, இதோ எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா நீங்க செய்து கொடுக்குறீங்களே ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒன்னொன்னையும் ஆண்டவரை எவ்வளவு அழகா நீங்க செய்யறீங்களே, அதுக்காக நன்றிப்பா. நாங்க நினைத்து நினைத்து நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அப்பா, நாங்க நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும் நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த உணர்வுள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே. என் தேவன் செய்கிற நன்மையை உணர்கிற உணர்வுள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ எங்கள் கண்களை நீங்க திறந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. இதோ இந்த வேலையில ஆண்டவரே, இந்த வார்த்தையில நாங்கள் தியானிக்கிற பொழுது உண்மை அறிகிற அறிவிலே வளரவும், உண்மை நேசிக்கிற நேசத்துல நாங்க ஆண்டவரே வளரவும், எங்கள் இருதயங்களுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உமக்காய் வாழ வேண்டிய ஒரு தேவ வைராகியம் எங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். உண்மை நேசிக்கிற நேசத்துல இன்னுமாய் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உண்மை ஆராதிக்க அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய அந்த சுகமளிக்கிற வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன் இந்த சுகமளிக்கிற வல்லமையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த தெய்வீக சுகத்தினுடைய அந்த அப்பத்தை, நம்ம பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. சோ இந்த தெய்வீக சுகம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற அப்பமாய் இருக்கிறபடினாலே நாம் அதை ருசி பார்க்க வேண்டும், அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்கு தடையாய் இருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் நம்மளே ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்துல நாம் இன்னும் கிட்ட சேரும் பொழுது அந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வியாதியோடு இருந்தா நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாதா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்துல ஆண்டவரை வியாதியை குறித்து சோதிப்பார் தானே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அப்போ அப்படி நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருந்து இந்த வியாதியை நீக்குவது, இல்ல வியாதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது கடினமானது. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வியாதி இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனும் அதைத்தான் பிரியப்படுறார். ஆனா அந்த நம்ம விடுகிற பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு எந்த இடத்துல நம்ம முழுமையை கொடுக்கலையோ, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, எந்த இடத்துல நம்முடைய சுயங்கள் மேலோங்கி இருக்கிறதோ, எந்த இடத்துல நான் இதை பார்த்துக்குவேன் என்று சொல்லி நம்மளா ஒரு காரியங்களிலே முடிவெடுக்கிறோமோ, அந்தந்த இடங்களிலே அது அது பாவத்தினூடாகவும் நம்முடைய சாபத்தினூடாகவும்
சாபங்களூடாகவும் முற்பிதாக்களுடைய சாபங்களூடாகவும் கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த டோரை ஓபன் பண்ற படியினாலதான் அந்த சத்ருவானவனும் கூட நம்மள சோதிக்க. இப்ப தேவன் சும்மா இந்த ஆள சோதி அப்படி என்று சொல்லி சத்ருவானவனை உள்ள விட முடியாது. ஏன்னு கேளுங்க. அப்ப உடனே உங்களுடைய சிந்தனை யோபுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு தானே. இப்ப நம்ம அந்த அந்த பகுதிகளை நாம் படித்து ஆராய்கிற பொழுதுதான் நம்மளுக்கு சரியான விளக்கங்களும் ஆவியானவர் நம்மோடு கூடவும் பேசுவார். இப்போ நம்ம நிறைய வசனங்களை நாம் கேட்கிறோம். யோபுவுக்கு ஆண்டவர் சத்ருவானவனை அனுமதிச்சார். அங்கே அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போனான், திருப்பி கிடைத்தது. ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் அனுமதிக்க, தேவன் சத்ருவை நீ போய் யோபுவினிடத்துல போய் நீ இதை பண்ணுன்னு சொல்லுவதற்கு யோபுவினிடத்திலே ஒரு காரியம் இருந்தது. அந்த யோபுவினிடத்துல அந்த ஒரு காரியம் இல்லை என்று சொன்னால் அங்கே சத்ரு உள்ள போகுவதற்கு அங்கே இடம் இருந்திருக்க முடியாது. அதே போல சவுலுக்குள்ளே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க அவனுக்குள்ள ஒரு பொறாமை, தாவீதின் மேல ஒரு பொறாமை வருகிறது. அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு ஸ்பேஸ் அவன் கொடுக்கிறபடினால அங்க என்ன நடக்குது, தேவன் அங்கே சத்ருவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே போல யோபுவும் என்ன செய்வார் என்று சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் தேவ வழியில இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவர் என்ன சொல்வாராம், பயத்துல அந்த பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. அது நல்ல எண்ணம் தான். ஆனா அது தேவ பயத்துல செய்திருந்தார் என்று சொன்னால் அது வேற. ஆனா மனுஷ பயத்துல இந்த வித்தியாசங்கள் தான் இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த அறியாமை இருள் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க விடாதபடி, தேவனுடைய கரத்தை நம்ம வாழ்க்கையில கிரிய செய்ய விடாத படிக்கு இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில அங்க என்ன பண்ணுது, தடுக்குது. அங்கே யோபு தேவ பயத்தினாலே, தேவன் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், நான் பாதுகாக்க வேண்டும், அடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை செய்யல. அவர் என்ன செய்கிறார், நம்முடைய பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடாது என்று சொல்லி அவங்க எல்லாரும் அவங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இங்கே நம்ம பார்க்கிற பொழுது யோபு எவ்வளவோ உத்தமம் உண்மையுமா, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இதா ஒழுங்கா இருக்கணும், அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி எழுந்து அவருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலி எல்லாம் செலுத்தி அவர் நல்லா செய்யறாரு அப்படி என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை செய்கிறார். இப்ப நம்ம யோபு 1:5 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இது பார்க்கிறதற்கு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம். நல்ல தகப்பனாய் இருந்து ஒரு குடும்பத்துக்கு அவர் நன்மையை செய்கிறார் என்றுதான் இதை பார்க்கிற பொழுது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அல்லது அந்த வாழ்க்கையில சத்ருவானவனுக்கு இடம் கொடுப்பதற்கு ஆண்டவருக்கும் தெரியும், இவன் உத்தமமா தான் நடக்கிறான் என்று சொல்லிதான் ஆண்டவரும் அங்கே அவருக்கு சர்டிபிகேட்டை கொடுக்குறாரு. ஆனா அந்த செய்யப்படுகிற அந்த இன்டென்ஷன், ஏன் இந்த பிள்ளைகள் தூசித்திருந்தாலும் கூட என் தேவன் என் பிள்ளைகளை வழி நடத்துவார், என் பிள்ளைகளை அவர்கள் தேவன் தம் பக்கமாய் இழுத்து கொள்ள அவர் போதுமானவர், என் பிள்ளைகளை தேவன் வழி நடத்துவார், தேவ ஆவியானவர் வழி நடத்துவார் என்கிற முழுவதுமான நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதானே அவருக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. தன்னுடைய பிள்ளைகள் இப்படியாக தேவனை தூஷித்திருப்பார்களோ, அதனால தேவ கோபம் வந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு இதாயிருமோ அதாயிருமோ. அப்ப நம்ம அந்த கடைசியாக நாம அவரு சொல்லுவதை பார்த்தோம் என்று சொன்னா, அவர் யோபு தான் நினைத்த பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது என்று நாம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப தான் பயந்த காரியம் வெளி பிரகாரம் நல்லது செய்த போல இருக்கும், ஆனா செய்கிற நோக்கம் என்ன?
அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வெளிப்பிரகாரமாய் நாம் தேவனை ஆராதிக்கலாம். நாம் போய் எல்லா பிரேயர் மீட்டிங்ஸுக்கும் அட்டன் பண்ணலாம். 24 மணி நேரம் நாம் தேவனோடு இருக்கிறதை போல, மூத்த குமாரனை போல நாம் ஆலயத்தோடும் அங்கே தேவனுக்கு செய்கிற காரியங்களோடும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனோடு இருக்கிறதா? இன்னைக்கு இந்த மாதிரி ரேடியோல பேசலாம், நம்ம ஊழியங்கள் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்ப எல்லாம் என்னுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, எவ்வளவு கேடுகட்ட சிந்தையோடு இவ்வளோ தாட்டோடு எப்படியப்பா ஏன்னா என் வாழ்க்கை இருந்திருக்கு. அப்படி என்று சொல்லிதான் நான் இப்போ ரீசன்ட் டேஸ்ல இதுதான் என்னுடைய ஜெபம். இப்ப எல்லாம் ஆண்டவரிடத்துல இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எப்ப செய்ய போறீங்க, அந்த மாதிரி கேட்கிறதே இல்ல. எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா என் தேவன் எனக்கு நன்மையானதை செய்வார். என் வாழ்க்கையில நடந்ததற்கு என்ன காரணம்? என்னுடைய எண்ணம் சரியில்லை. என்னுடைய எண்ணம் சரியில்லைன்னா நான் யாருக்கிட்டையும் போய் மத்தவங்கள்ட்ட பொய் சொல்லியோ, மத்தவங்களை திருடியோ, மத்தவங்களை அபியூஸ் பண்ணியோ நான் வாழ்க்கை வாழல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த உள்ளுக்குள்ள ஒரு சாதாரணமா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட, ஐயோ எலிவேட்டர்ல என்ன எலிவேட்டர்ன்றமோ, அல்ல கார்ல போனா கார் அப்படி ரோட்ல போய்கிட்டு இருக்கேல நம்மளுக்கு ஏதாவது கிராம்ப் வந்துருமோ, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா வலிக்கு விழுந்துருவோமோ, எந்த ஒரு காரியத்தையும் செய்கிற பொழுது நம்முடைய வெளியில நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம், எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் நெகட்டிவ். ஒரு வீட்டுக்கு போனா கூட ஐயோ சண்டை வந்துருமோ, ஏதாவது பேச்சுல ஏதாவது சொல்லிடுவாங்களோ. எதை செய்தாலும் நாம ஒரு நல்ல விஷயம் செய்ய போனா கூட நம்மளுக்கு பயம். ஏதாவது ஒரு டூருக்கு நம்ம போறதுக்கு பிளான் பண்ணா கூட ஐயோ நான் என்னால போக முடியுமா, ஐயோ கடைசி நேரத்துல என்னால போக முடியாம போயிருமோ, அல்லது அங்க போன உடனே அங்க ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா, இல்ல நம்ம போகல பாஸ்போர்ட்டை மறந்துருவோமா, இல்ல என்ன அங்க நம்ம போய் ஏறி இறங்குறதுக்குள்ள ஏதாவது ஃபிளைட்ல ஏதாவது நடந்துருமா. இது எல்லாம் நான் சொல்றேன், எல்லாமே எனக்கு இல்ல. இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் நான் சொல்லுகிற ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிற பொழுதுதான் நம்ம என்ன செய்கிறோம், தேவனை நம்பாம நம்ம சத்ருவானவனுக்கு நம்முடைய சிந்தனையை அவனுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அப்ப அந்த சிந்தனையில இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது, நம்மளை அறியாம நம்மளுடைய பிபி ஏறுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆன்சைட்டி ஆகுது. அப்போ நம்முடைய உடல்ல ஒரு தாக்கம் ஏற்படுது. நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சரீரம் அப்ப இந்த கேட்கிற செய்திகளும் நம்முடைய சிந்தனைக்குள்ளே ஓடுகிற சிந்தனைகளும் நம்முடைய சரீரத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப அந்த சரீரத்துல தாக்கம் வந்த உடனே என்ன செய்யுது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு காலு வலிக்குது, ஒரு வேலையும் செய்ய முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, ஏன் தான் இப்படி இருக்கிறனோ, இப்படி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப யாராவது போன் பண்ணி அப்பதான் அன்னைக்கு யாருமே போன் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க சோர்ந்து ஒருதா இருக்கீங்களோ அப்பதான் போன் பண்ணி, அன்னைக்கு தேவைக்காக பேசுகிறவர்கள் கூட, எப்பயும் தேவையா பேசுறவங்க கூட அன்னைக்குதான் அன்பா கேட்பாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, உடம்புக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் காலையில ஒண்ணுமே பண்ணல, என் பாடி டயர்டா இருந்துச்சு, நான் ஒண்ணுமே பண்ணல, இவ்வளவு டயர்டா இருக்கு, ஏன் தான் உயிரோட இருக்கணும் தெரியல. சோ நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஆட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நெகட்டிவ்க்கு நம்ம பேச பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம பேச பேச என்ன நடக்குது, அது அப்படியே பலன் கொண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையில வல்லமையே கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாவல நீங்க என்ன பேசுறீங்களோ அதைத்தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று வார்த்தை சொல்லுகிறது. நாம் அதைத்தான் நாவு புஸ்தகத்தை கூட நாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். நம்முடைய நாவல என்னத்தை பேசுகிறோம், அப்ப நம்ம இந்த நாவில வருவதற்கு முன்பதாக நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு. அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளை நல்லபடியாக வச்சுக்கொள்ளணும், நம்மளுடைய சிந்தனைகளை நல்லபடியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் நீங்க வைத்து கொண்டு இருக்க இருக்க என்ன நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், உங்க ஆழ் மனதுல ஒரு சமாதானம் உண்டாகும். இந்த ஆழ் மனதுல ஒரு சமாதானமும் சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த வெளியில என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. இந்த வெளியில உங்களுக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கெட்ட செய்திகளை போல இருந்தாலும் கூட தேவனை நம்பி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
என் தேவன் எனக்கு நன்மையைத்தான் செய்வார். இன்னைக்கு என்ன நடந்தாலும் இதற்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருப்பார், இதற்கு ஒரு சமாதானத்தை வைத்திருப்பார் என்று சொல்லி. ஏன்னா தேவன் எல்லாத்தையும் நன்மையாகத்தான் கண்டார், நாம் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். இன்னைக்கு அந்த நன்மையும் தீமையும் அவர் என்ன பண்ணிருக்கார், நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும், நம்ம தான் சூஸ் பண்ணணும். இந்த வாரம் நான் எப்பொழுதுமே நான் ரொம்ப இந்த மாதிரி ப்ரே பண்ணி ரொம்ப இது பண்ணி ஹானஸ்ட்லி நான் உங்களையும் ஆண்டவருக்குள்ளே வளர்க்கும்படியாக நான் இதை சொல்லுகிறேன். நான் முந்தியெல்லாம் என்னுடைய செல்ஃப் சோல் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். காலையில எந்திரிச்சு பைபிள் படிக்கிறது, சாப்டரா படிக்கிறது, நிறைய யூடியூப் மெசேஜஸ் கேட்கறது, அதே மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் வச்சா மீட்டிங்களுக்கு போறது, அப்படி ஏதோ ஒண்ணு நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம் அப்படி சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற நாட்கள்ல நான் ஆண்டவரோட இருக்கிறேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆண்டவரோட இருக்கிறாங்கிறது இல்லவே இல்லை. நான் ரொம்ப நேரம் இதை வாசிச்சு அதை படிச்சு அப்படிலாம் நான் ஒண்ணுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. யூடியூப்ல மெசேஜஸும் நான் கேட்கறது கிடையாது. ஒண்ணு ஹியரிங் எய்ட் போடுற பிரச்சனை, இன்னொன்னு எனக்கு கேட்பதற்கு எனக்கு இது இல்லை. என்ன நான் இப்ப முக்கால்வாசி நேரம் நான் என்ன பண்றது, எனக்கும் ஆண்டவரோட சும்மா பேசிக்கிட்டே தான் இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கு. சில நேரம் கேட்பேன், ஆண்டவரே நான் உங்களோட தான் இருக்கிறேனா, நீங்க என்னோட தான் இருக்கிறீங்களா, நான் இப்படி எல்லாம் நான் ப்ரே பண்ணலையே, நான் இப்படி எல்லாம் நான் கிராண்டடா எடுத்துக்கிறேன்னா உங்களோட அன்பை. ஆனா நீங்க இவ்வளவு அன்பு செய்றீங்களே, எனக்கு அந்த அன்பை விட்டு இந்த மார்த்தாள் மரியாள் கதையை நான் இப்பதான் நான் அனுபவிக்கிறேன் என்னோட லைஃப்ல. நம்ம இதை செய்து அதை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்துவதை விட, இப்ப எப்படி எனக்கு இப்ப இன்னைக்கு நான் சுபாஷ் சிஸ்டரை பாக்குறேன், எனக்கு அவங்க எவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க, நான் வரும் பொழுது அவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க, முடிக்கும் பொழுது உற்சாகப்படுத்துறாங்க, இப்ப நேர்ல வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்கன்ற சொன்னா அப்படியே அவங்களோட அப்படியே சிஸ்டர் எப்படி சிஸ்டர் அப்படி சொல்லி அவங்களோட பேசத்தான் நம்ம முயற்சிப்போம். அந்த உண்மையான அன்போடு இருக்கிறவர்களை அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள கைய பிடிச்சு அவங்களோட பேசுறதும், உங்களுக்கு அப்படியே நம்ம அந்த இடத்த விட்டு போய் அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும், டீ கொடுக்கணும், இது எல்லாத்தையும் மறந்து அவங்க முகத்தை பார்த்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ அந்த ஒரு லவ் நம்மளுக்கு வந்துருச்சு சொன்னாக்க தேவன் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நன்மையாகத்தான் செய்வார் தேவ சொன்னம. அப்போ ஆண்டவர் என்னுடைய சின்ன சின்ன காரியங்களிலே எனக்கு நான் எதை செய்தாலும் சரி, ஆண்டவர் அது எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, போன் சார்ஜ் போட்டாங்க, சார்ஜ் போட்டுட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, போன் ஒரு 4 போன் வருது, எந்திரிச்சு போறாங்க, எந்திரிச்சு அப்ப என்னோட இந்த பேசுகிறதும் இன்டரப்ட் ஆகுது, அவங்க போய் சார்ஜை கழட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் பாக்குறேன் அதே போர்ட் அந்த நாங்க பேசி கொண்டு இருக்கிற இடத்துலயே இருக்கு. அந்த போர்ட்ல அந்த டைனிங் டேபிள்லயே அந்த போர்ட்டையும் போனையும் வச்சுட்டு இருக்கலாம். சரி, ஒரு தடவை மறந்து ஒரு 10 அடி அங்க போய் நடந்து எடுக்கிறாங்க, சரி திருப்பி நடக்குது, திருப்பியும் அதே நடக்கு. அப்ப நான் கேட்டேன், அப்ப இந்த இடத்துல ஒரு போர்ட் இருக்கே, நீங்க இத்தனை தடவை போய் வர்றீங்க, ஒரு சார்ஜ் இருக்கு உங்க கண்ணு முன்னாடி, இந்த இடத்துல சார்ஜர் போர்டு இருக்கு, அப்ப ஏன் இதுல சார்ஜர் போடாம ஏன் நடக்கிறீங்க? அங்க ஆல்ரெடி உங்களுக்கு உங்க பக்கத்துல எல்லாமே நீட்டா அழகா இருக்கு. அப்ப அது யார் பண்றது? அவங்கதான் சூஸ் டு கோ, அதை போய் எடுத்துட்டு வர அவங்கதான் சூஸ் பண்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே பக்கத்திலே இருக்கு, ஆனா அதை அவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை. சோ அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், இதே போலதான் ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே தான் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். ஆனா நம்ம ஆல்ரெடி அங்க சார்ஜ் போடப்பட்டாச்சு, சரி அது நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருந்த நேரம் போட்டீங்க, அடுத்து ஒரு போன் வருது, உங்களுக்கு போன் வரும்னு எதிர்பார்க்கல, தட்ஸ் ஃபைன், போன் வந்துச்சு. அப்ப அந்த போன் வந்த உடனே நம்மளுக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் போன் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க நம்ம உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப அந்த இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். She didn't choose that. அப்ப அவங்க keep on repeating the same thing. அப்போ அந்த 4 போன் வந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன், ஏன் இங்க போடுங்க அப்படி சொல்லி, அப்புறம் எடுத்துட்டு போட்டாங்க. இப்போ நாங்க நல்ல தேவனை பற்றி நாங்க பேசி கொண்டிருக்கிறோம், அதை இன்டரப்ட் ஆகுது, அப்ப அவங்களும் நடந்து எந்திரிச்சு போறாங்க. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு அவங்களுடைய செயல்தான் காரணம். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதற்கான காரணங்கள் நம்ம தான். இந்த அறிவு நம்மளுக்கு எப்ப வருதோ
நம்ம எப்ப அதை புரிஞ்சுக்கிறோமோ, என் தேவன் எனக்கு செய்யாம இருக்க மாட்டார், அவர் எனக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ அந்த ஆட்டிடியூடோட நம்ம எப்ப தேவனை நம்ம பார்க்கிறோமோ, என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவரா தான் என் வாழ்க்கையில இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மையை நம்மளால ருசி பார்க்க முடியும். ஒரு நாள் கூட தேவனுடைய அந்த சூப்பர், இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி மறுரூபப்படணும் சொன்னாக்க, என் தேவன் வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப நான் என்ஜாய் பண்ணணும், அவர் எனக்காக கொடுத்ததை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம நம்பணும். நாம இதற்கு முன்னதாகவே நான் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு நம்ம ஒரு பொய் சொல்றோம், திருடுறோம், இது எல்லாம் நம்ம ஏதோ ஏதோ ஒரு தவறான வழிகள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு தப்புன்னு ஈஸியா ஐடென்டிஃபை நம்மளால பண்ண முடியும். ஆனா நாம் இந்த கேட்கிற உபதேசங்களிலே நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு உபதேசம், நம்மளை எப்பொழுது பார்த்தாலும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற உபதேசங்கள். நீங்க காலையில அதிகாலையில எந்திரிச்சு தேவனை தேடினீங்களா, நீங்க இன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணீங்களா, இன்னைக்கு ப்ரே பண்ணீங்களா, இது எல்லாமே நல்லது, இது எல்லாமே நல்லது. அதுக்கு தேவ கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவன் அதிகாலமே நீங்க தேடுவதற்கு, நீங்க எழும்புவதற்கு தேவனுடைய கிருபை இல்லாம உங்களுடைய சுயத்துல நான் 3 மணிக்கு எந்திரிச்சு செய்யறேன் பாத்தியா அப்படி என்று சொல்லி நீங்க உங்க சுய பலத்தின் மேல சார்ந்து நீங்க செய்தீங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு நன்மையாக மாறாது. அதுல கூட உங்களுக்குள்ளே ஒரு பெருமை, நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரு ஆணவம், மற்றவர்களை ஏளனமாய் பார்க்கிற எண்ணம், அதே போல உங்களுக்குள்ளே ஒரு கசப்பு இருக்கிறது, மற்றவர்கள் மேல கோபம் வருது, எரிச்சல் வருது, மன்னிக்க முடியல. அப்ப இந்த காரியங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் பாவம்னு நம்மளுக்கு அது என்ன செய்யறதுல நம்மளுக்கு புரியறது இல்ல. இன்னைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான பாவங்கள் தான் மேலோங்கி என்ன செய்கிறது, தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்ய முடியாதபடிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனம, இதோ நாம் ரெண்டு கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த நியாய பிரமாணத்தின்படியே பேசிக்கொண்டு இல்லாமல், நியாயத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை இல்லாமல், நாம் இதுவரைக்கும் இந்த 2-3 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மற்றவர்களை குற்றம் சொல்லாதீங்க, மற்றவர்கள் தப்பே பண்ணாலும் சரி, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஒரு 2 இன்சிடென்ட்ட சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஊருக்கு போனாங்க, என்கிட்டதான் ஹெல்ப் ஏதோ ஒரு இது கேட்டாங்க. ஊருக்கு போறாங்க, ஆனா அவங்க ஊருக்கு போனதே எனக்கு தெரியாது. அவங்க இந்தியாவுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆனா இந்தியாவுக்கு போறதுக்கு முதல் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, பேசுறாங்க. ஆனா இந்தியாவுக்கு போனதே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க இந்தியாவுக்கு போனதே இன்னொருத்தவங்க மூலமா எனக்கு தெரிய வருது. அப்ப நான் கேட்டேன், என்ன இந்தியாவுக்கு போயிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு. ஓ, அவங்க உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்டாங்க. அப்ப அவங்க வீட்டுல உள்ளவங்க மத்தவங்க போனது உங்கள்ட்ட சொல்லலையா, நான் நினைச்சேன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அப்ப நான் அவங்களுக்கு டெக்ஸ்ட்ல தான் நான் போட்டேன், இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டாங்களா அப்படி சொல்லி. அப்ப உடனே கால் பண்ணவான்னு கேட்டாங்க. இல்ல தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இதே நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக அப்படி ஒரு காரியம் எனக்கு நடந்தா, ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து எனக்கு ஒரு கோபம் வரும். நம்ம கிட்ட ஹெல்ப் மட்டும் கேக்குறாங்க, போனதை நம்ம கிட்ட சொல்லல. சரி, போனதை அவங்க சொல்லல, நம்ம இப்பயும் போனதை சொல்லலன்னு கேக்குறோம், இப்ப ஏன் அவங்க சொல்லலையான்னு மத்தவங்க கேக்குறாங்களே அப்படி என்று சொல்லி அது இன்னமும் என் கோபத்தை அதிகரிக்கும். ஆனா நான் என்ன பண்ண அந்த சூழ்நிலையில, இல்ல பரவாயில்லக்கா, நீங்க எனக்கு கால் பண்ண வேணாம், தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஓகே. நான் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அந்த 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 இன்சிடென்ட்ட நான் அப்படியே விட்டுட்டேன். அது என்னுடைய இருதயத்தையோ என்னுடைய சிந்தனைக்கோ எந்த இடத்துக்குமே நான் கொண்டுட்டே போல.
அப்படி ஒரு சமாதானமா இருக்கு. ஆனா இதே இன்சிடென்ட் எனக்கு முன்னாடி நடந்திருந்தா நான் எனக்கும் கோவம் வரும். அவங்களையும் போன் பண்ணி கேட்பேன், நீங்க ஏன் சொல்லல, ஏன் நீங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, அப்படி சொல்லி எனக்குள்ளேயும் ஒரு எரிச்சல் அவங்க மேல கோவம் வரும். இப்ப இப்ப வந்து அவங்க மேல கோபம் கிடையாது. அத நான் அவாய்ட் பண்றேன். நான் இப்ப இத பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ இதேதான் போன்லயும் சொல்ல போறாங்க. அதை ஏன் நான் ஒரு ஆர்கியூ பண்ணி பேசி நான் இன்னும் ஏன் என் டென்ஷன் ஆகிக்கணும். சோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணியாச்சு. அதே போல என்னுடைய மகள் கிட்ட நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுகிற காரியம், ஏதாவது நான் பார்த்தேன்னா, ஏன்னா அவளுக்கு ஸ்கூல் வேலை இப்ப வரும் பொழுது கொஞ்சம் டைம் தான் இருக்கும். அப்ப இந்த பார்த்த உடனே நான் என்ன என்ன பண்றது, அவ எது ஐயோ முக்கியமானது. இப்போ ஒரு 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 நேரம் பார்த்தா இப்ப இந்த இங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் சாக்ஸ் வந்து ஒரு கலர், ஒரு காலுக்கு ஒரு சாக்ஸ், இன்னொரு கலருக்கு ஒரு சாக்ஸ். எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு இரிட்டேட் ஆயிடும் அப்படி எல்லாம் பண்ணாக்க. அப்போ அத நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த உடனேயே எனக்கு அதை சொல்லிடணும், ஏமா அப்படி பண்ணாத, இல்ல ஒரு அழுக்கு சாக்ஸோட வந்து கட்டில உட்காராத, அப்படி அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அது என்ன தப்போ எனக்கு பிடிக்காதத நான் சொல்லிடணும். எனக்கு பிடிக்காததுங்கிறத விட சில காரியங்கள் இப்படி இப்படி இருக்கு, இது என் பிள்ளை செய்யக்கூடாது, அதை நான் பார்த்த உடனே நான் சொல்லிடணும். இப்படி ஒரு 4-5 இன்சிடென்ட் வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 10 days வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அப்போ வந்து என் மகள் சொன்னா, அம்மா நீங்க வந்து, நான் அவளோட இது கொஞ்சம் மாறவும் நான் அவள்கிட்ட கேட்டேன், ஏமா என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி, இல்ல நீங்க வந்து டக்கு டக்குன்னு நீங்க இப்படி வந்து நீங்க என்கிட்ட உள்ள இதா நீங்க சொல்றீங்க, நான் பேச வரேன், நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்கு. அப்போ எனக்கும் அது விளங்குச்சு. ஆனா அது எனக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்த உடனே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அத உடனே சொல்லணும்னு எனக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அப்போ எனக்கு விடுற பிழை என்கிறத நானும் உணர்கிறேன். ஆனா அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நான் மகள்கிட்ட சொன்னேன், இன்னொரு தடவை அம்மா அப்படி சொல்லும் பொழுது என்கிட்ட வந்து, இல்லம்மா அம்மா நான் இப்ப இந்த மூடுல இல்லைன்னு அம்மாவுக்கு வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி அம்மாவுக்கு சொல்லிடு, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நான் இதுல இருந்து வர நான் முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே மார்னிங், யூ டோன்ட் பிலீவ் இட், நாங்க அவ்வளவு நல்லா பேசிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நானு இப்படி அவர் ரூமுக்கு போறேன், பார்த்தா இந்த கர்டன் வந்து விழுந்து கிடக்கு. கர்டன் அவர் ரூம்ல இருந்து விழுந்திருக்கு. பார்த்த உடனே எனக்கு வாயில வருது, ஏமா அப்படி இந்த கர்டன் விழுந்து கிடக்குது, எடுத்து மாட்டலையா, காலையில எத்தனை மணிக்கு, 8:30 மணிக்கு. அப்ப அத பார்த்த உடனே எனக்கு இந்த மைண்ட்ல இந்த சென்டென்ஸ் ஓடுது. பட் ஆனா அத நானு நேத்து தானே சொன்னோம், பார்த்த உடனே இப்படி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொன்னமேன்ட்டு. ஆனா என் மகளும் நான் அதை நோட்டீஸ் பண்றேங்கிறத பார்த்துட்டா. அப்ப நாங்க 2 பேரும் முகத்தை பாக்குறோம். ஆனா பேச்சுல அவனும் சிரிக்கிறான், நானும் சிரிக்கிறேன். 2 பேரும் சிரிச்சிட்டு அவளுக்கும் தெரியுது அம்மா ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லி. ஆனா நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு எனக்கும் தெரியுது. அப்ப அம்மா இதத்தான் சொல்ல வர்றாங்கிறது என் பிள்ளைக்கும் புரிஞ்சுச்சு. அதே சிச்சுவேஷன். ஆனா அவளும் நோகல, நானும் நோகல. 2 பேரும் நல்லா சிரிச்சுட்டு, ஆனா நாங்க சொன்ன கான்வர்சேஷன் வார்த்தைகள் இல்லாமலே என்ன செய்யணும், என்ன பேசணுங்கிறது அங்க ஒரு பிக்சர் மாதிரி ஓடி 2 பேரும் சிரிச்சு அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துட்டோம். ஜனமே, இதுல கேட்பதற்கு உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்கள், உறவுகள்ல நம்ம சீர்பொருந்தி இருக்கணும். எப்பொழுதும் நம்ம மற்றவர்களோடு இருக்கிற உறவுல நமக்கு எதுக்கு என்று சொல்லி நாம் அதைத்தான் நம்ம மறித்தவர்களாய் வாழ வேண்டும். மறித்தவர்களாய் நாம் என்ன செய்யணும், நம்ம மறித்து வாழும் பொழுது அது அநேகதே கிடக்கும். அதே போல என்னுடைய பால்கனியில ஒரு உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்க தூக்கி போட்டேன். அது இந்த செத்த உருளைக்கிழங்கு இன்னைக்கு செடியா அப்படியே ஃபுல்லா செடியா இருக்கு. அதுல அறுவடையாகி வருவதற்காக நான் காத்திருக்கிறேன், அது எவ்வளவு உருளைக்கிழங்கு கொடுக்க போகுது என்று சொல்லி. அப்பயும் ஆவியானவர் சொன்னாருங்க, பாரு, ஒரு உருளைக்கிழங்கு செத்து போகும் பொழுது அதுல இருந்து எவ்வளவு உருளைக்கிழங்கு ஒரு செடியில இருந்து அடியில அப்படியே ஒரு 10, 20, 30 வரப்போகுது. அப்ப அந்த ஒரு உருளைக்கிழங்கு செத்து 20, 30 கொடுக்குதுண்டா. நானும் நீங்களும் மறித்து நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சுயங்கள், எண்ணங்கள், கோபம், எரிச்சல், நம்ம வழியிலேயே எல்லாம் நடக்கணுங்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏசப்பா உங்க வழியில என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி நாம் முற்று முழுவதுமாக நாம் தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது
நம்முடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சூப்பர் நேச்சுரல் த மல்டிபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அதுதான் இந்த தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியம். இந்த மல்டிபிள் ஆகிறது எப்படி? அங்க மீன்கள் இருந்தும் அங்கே அப்பங்கள் இருந்தும் குறைவுபட்ட பொழுதும் அங்க அது பெருகினதற்கு மீதியாய் 12 கூடைகள் எடுக்கப்பட்டதற்கும் என்ன காரணம்? ஐயோ, இங்க என்ன 2 மீன் தான் இருக்கு, 5 அப்பம் தான் இருக்கு, அப்படி அங்க அவர் முறுமுறுக்கல, குறை சொல்லல. இருக்கிறதுல சந்தோஷப்பட்டார், இருக்கிறதுல தேவனை ஸ்தோத்தரித்தார், இருக்கிறதுல மற்றவர்களுக்கு இவர்களை சாப்பிடாம நிச்சயம் இவர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அங்கே கொடுப்பதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையிலும் கூட வந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் அந்த இடத்துல அங்கே இயேசுவானவர் அங்கே அதை செய்தார். அப்ப செய்கிற பொழுது அங்கே மீதியாய் எடுத்து அநேகருக்கு கொடுத்து அவருடைய பசியை திருப்தியாக்கி அங்கே தேவன் அனுப்புகிறார். தேவச்சனமே, இன்றைக்கு நான் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்கள் நான் ஓடி ஓடி நான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்த பொழுதும் கூட 24 மணி நேரத்துல நம்மளுக்கு அவ்வளோ ஏதோ நேரம் இருந்து எனக்கும் பார்த்து எல்லாம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் நான் ஒருத்தருக்கும் தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் செய்யறது இல்ல. இப்ப முழுக்க முழுக்க என்னையத்தான் நான் பாத்துக்கிறேன். என்னோட சோல், எனக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி தேவனுக்கு விருப்பம் இல்லாத சிந்தனைகள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத காரியங்கள், என்ன மாற்றிக்கொள்கிற காரியங்கள், என்னுடைய சிந்தனையை மாற்றி என்னுடைய உறவுகள்ல நான் எப்படி நான் சீர்படுத்தணும். மற்றவங்க என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லலையா, அவங்க சொல்லாததை நான் ஏன் போய் கேட்கணும்? அவங்க என்கிட்ட சொல்லலன்னு தெரியுது, அப்புறம் ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? இப்படி நான் எத்தனை பேர்த்தோட நான் பேசியிருக்கேன் தெரியுமா? ஏன் சொல்லல. எனக்கே இப்ப அருவருப்பா இருக்கு. ஐயோ, இப்படி எல்லாம் நான் கேட்டிருக்கேனே. ஆனா இப்ப அந்த கேள்வியவே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த 24 மணி நேரம் உண்மையிலேயே பத்த மாட்டுது. நீங்க வேணா ஒரே ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாள் மற்றவர்கள் போன் எடுக்காதீங்க, யாரோடையும் பேசாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டு வேலையை பார்த்து, என்னுடைய உடம்ப பார்த்து, எனக்கும் தேவனுக்குமான ஒரு உறவு நிலையில நான் வளர்ந்து, அப்பா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, ஒருவேளை உங்களால பைபிள் படிக்க முடியல, ஒருவேளை மணிக்கணக்கா இருந்து தேவனோட ப்ரே பண்ண முடியல, இல்ல ஜெபித்தா வார்த்தை வர மாட்டேங்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா உங்க கட்டில்ல போயிட்டு நேரா அப்படியே படுத்துருங்க. படுத்துட்டு, ஆண்டவரே கண்ணை நல்லா மூடிட்டு, ஆண்டவரே நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒன்றுமே மேலோங்காம இருக்கு, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, நான் என்ன பண்ணறேன்னு எனக்கே புரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாடி காட் என்று சொல்லி கேளுங்க. நீங்க அவரோடு பேச ஆரம்பிங்க. முதலிலே அவரோடு கூட உங்களுடைய இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதற்கப்புறம் எந்திரிச்சு உட்காருங்க. அப்போ அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். மகளே, இந்த வசனத்தை படி, இந்த அதிகாரத்தை படி, அல்லது இந்த யூடியூப்ல டக்குன்னு இந்த மெசேஜை கேளு. ஏதோ ஒன்றை ஆவியானவர் அவர் உங்களுக்கு செய்வார். அவர் என்னை வழி நடத்துவார் அப்படி என்று சொல்லி நீங்க அவரையே முழுவதுமாக சார்ந்து கொள்ளுங்க. என்னுடைய விசுவாசமோ என்னுடைய அவ்விசுவாசமோ ஒன்றுமே செய்யாது. விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் அவர். என்னுடைய அவ்விசுவாசம் அவருடைய சத்தியத்தை அவமாக்கி போடாது. இவ்வளவுதான். அந்த அவரோட இணைப்புல நீங்க சார்ந்து கொண்டு நீங்க மற்றது காரியங்கள் நீங்க செய்ய ஆரம்பிங்க. உண்மையா சொல்லுகிறேன், 24 மணி நேரம் உங்களை பாதுகாக்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்க ருசி பார்க்க உங்களால முடியவே முடியாது. 24 மணி நேரம் பத்தாது. நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க போகும் பொழுது, ஐயோ நான் இத்தனை வருஷத்தை நான் வீணாக்கி விட்டேனே, ஐயோ இவ்வளவு நேரம் நான் மற்றவர்களோடு நான் பேசி மற்றவர்களுக்காக உதவி செய்து இப்படி எல்லாம் ஆயிடுச்சே அப்படி என்று சொல்லி நீங்க வேதனைப்படுவீங்க. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம உதவியே பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. அப்பொழுதும் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிறவர்களுக்கு மாத்திரம் உங்களிடத்துல கொண்டு வருவார். அனாவசியமான ஆட்களை, லோத்து மாதிரி ஆட்களை எல்லாம் டீல் பண்ண விட மாட்டாரு. தேவையில்லாம உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு. அல்லேலூயா. இதோ இப்பொழுதும் நாம் செபிக்கலாம். இந்த சத்தியத்தினோட கூட, இந்த வெளிச்சத்தின் கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. ஒரு நாள் தேவனோடு கூட இருந்து பாருங்க. அவரோட அந்த ஒரு நாள் நீங்கள் செலவழிக்கிற பொழுது மீதமுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை முழுவதும் தேவனை இன்னும்
நீங்க ஆராதிப்பீங்க, இன்னுமாய் நீங்க நேசிப்பீங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அத்தனை சொத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. முதல்ல பேச மாட்டீங்க, நீங்க அனுபவிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தகப்பனே உம்முடைய தெய்வீக வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, ஆண்டவரே அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் ஆண்டவரே, the dunamis power அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வதாக. இதோ சரீரங்களுக்குள்ளே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ இதை யார் யார் கேட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வல்லமை, மகிமை, உங்களுடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ் உண்டாகட்டும் கர்த்தாவே. இதோ ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. வியாதி படுக்கையில இருப்பவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. இதோ நீர் வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல அருமையான சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அங்கே தாட்ஸ், அதாவது நெகட்டிவான தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவான தாட்ஸ் மாம்சத்தின் கிரியை நாங்கள் அழிக்க ஆவியானுடைய வல்லமையோட ஆவிக்குரிய கிரியை நாங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயமாக அது எங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமாக நாங்களும் அப்படியாக தேவனோடு இருக்கவும், மற்றவர்களுக்கு தேவன் எங்களை கொண்டு தேவன் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறாரோ, ஆருக்கு செய்யணுமோ அதை தேவன் செய்து கொள்வார். எங்களை கொண்டு பயன்படுத்தும். அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தை அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பு சந்திக்க சமாளித்து கொள்வோம். நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமென், ஆமென். தேங்க்யூ.